ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய டிஷ் இது. மாம்பழத்தில் புட்டிங் செய்யலாம். நான் வந்து இந்த பாத்திரத்துலேயே வச்சுட்டேன். இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் தட்டில் கூட ஊற்றிக்கலாம். தட்டில் ஊற்றி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வேணான்னு சொல்லவே மாட்டாங்க யாரும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து ஒரே ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். இதில் வந்து தோலெல்லாம் எடுத்துடலாம். தோலை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கன்னத்தை கட் பண்ணிவிட்டு அதிலேருந்து நான் சதையை எடுத்துக்கிறேன். அந்த மாம்பழத்தை எடுத்துக்கிறேன். தோலை வந்து தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி கத்தியால் கீறி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். நல்லா கனிஞ்ச பழமாகவும் இருக்கும். நமக்கு காயாக இருந்ததுன்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் நல்லா பழமாக பார்த்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கத்தியாலையும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கரண்டியால் கூட எடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம் தான் நம்ம இதை எடுக்கிறது. ஆனால் அதில் தூள் மட்டும் இல்லாமல் நம்ம வெறும் பழமாக எடுத்துக்கணும். இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். ஒரு பழம் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நான் 2 தடவையாக போட்டு அரைச்சிக்கிறேன். இதில் வந்து நான் 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. மாம்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். நான் 8 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் 2 வாட்டியாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு ஜன்னியில் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் இந்த நார் இருக்கும், இல்லை 1 2 அரைப்படாமல் இருக்கும், அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் ஜன்னி வச்சு நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா வந்து விழுந்துடும் கீழே நைஸாக. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு நான் தண்ணி விட்டுருக்கேன். இது வந்து அகர் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த வீடியோ நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கேன். அரைச்சி விட்டுருக்கிறத நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து அந்த தண்ணியில், கொதிக்கிற தண்ணியில் போட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக கொதித்து வந்துடும். தண்ணியில் ஊற வைக்காமல். பாருங்கள், இப்போ நமக்கு துகளாக வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு வேலை முடிஞ்சிடும். அதனால் நான் தூளாக செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த மாம்பழம் விழுது வந்து நம்ம அதை அகர் தண்ணியில் வந்து ஊற்றிடலாம். நீங்கள் பால் கூட ஊற்றிக்கலாம். பால் ஊற்றினோம் அப்படின்னாக்கா நமக்கு அது சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் நான் வந்து தண்ணியில் தான் போட்டிருக்கேன். நமக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னாலும் கூட நம்ம மாம்பழத்தில் நல்லா தண்ணி விட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம். நான் மாம்பழத்தில் தண்ணியெல்லாம் எதுவும் விடலை. நான் 1 கப்பு தண்ணி தான். இங்கே பாருங்கள், கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. ஒரு 2 மணி நேரத்தில் நமக்கு செட் ஆகிடும். சூடெல்லாம் ஆறி இப்போ நான் பிளேட்டில் எடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அழகாக சாப்பிடுவாங்க பசங்க. மாம்பழம் வேணான்னே சொல்ல மாட்டாங்க. மாம்பழமாக சாப்பிடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்ததுன்னா பிடிக்காது. நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.